இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றிய செயலாளர்கள், தலைவர்கள், நகர செயலாளர்கள், நகர தலைவர்கள், பேரூர் செயலாளர்கள், தலைவர்கள், மாநகராட்சி பகுதி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசியல் வழிகாட்டி, தமிழக இளைஞர்களின் ஒட்டுமொத்த தலைவர், நம்முடைய வருங்காலம் மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளிட்ட அத்துணை மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம், நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் நடைபயணத்தை துவங்கும் பொழுது சொன்னார்கள், தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வர வேண்டும், ஆட்சி மாற்றம் வர வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சூளுரைத்து அந்த நடைபயணத்தை துவங்கினார்கள். அந்த நடைபயணம் மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதற்கு அடுத்தபடியாக மகளிர் உரிமை மீட்பு பயணத்தை நம்முடைய அந்நியார் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் ஊழல், கொலை, கொள்ளை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் 26 தேர்தலிலே எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் உள்ளிட்ட நீங்கள் தான் அங்கே போர்படை தளபதிகளாக, மருத்துவர் சின்னையா அவர்களுடைய தலைவர்களாக அங்கே இருந்து இந்த தேர்தலை வழிநடத்தப் போகிறீர்கள். நம்முடைய சின்னையா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னார்கள், இந்த தேர்தலிலே நீங்கள் தான் கதாநாயகர்கள் என்று. அப்படி இந்த தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டுமானால் மருத்துவர் சின்னையா அவர்கள் சொல்லுகின்ற அந்த வேலை திட்டத்தை பூத் கமிட்டி, ஒன்றிய நிர்வாகிகள் பட்டியல், கிளை பட்டியல், இதையெல்லாம் சிறப்பாக நாம் செய்து முடித்தாக வேண்டும். எல்லா இடத்திலும் மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமனம் செய்து அங்கே பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எனக்கு ஒதுக்கிய விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் ஒன்றிய பொதுக்குழு கூட்டங்களை சிறப்பாக நடத்தி முடித்து இருக்கின்றோம். 11ஆம் தேதியிலிருந்து கிராம கூட்டங்களை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதே போல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இந்த நீதிமன்றத்திற்கு இந்த தீர்ப்பிற்கு பிறகு நிறைய பேர் நிறைய குழப்பம், என்ன நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்குது, என்ன சொல்லி இருக்காங்கன்னு எல்லாரும் போன்ல தொலை பண்றாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தேர்தல் கமிஷனும் தேர்தல் ஆணையமோ நாம் மக்கள் மன்றத்திலே, மக்களிடத்திலே நாம் நம்முடைய உழைப்பை செலுத்த வேண்டும். மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எதிர்காலம் நம்முடைய சின்னையா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த சமூகத்தையும் வழிநடத்த நம்முடைய சின்னையா அவர்களை விட்டால் யாரும் நாதி இல்லை என்பதை நாம் கிராமந்தோறும், பட்டி தொட்டி எங்கும் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நம்முடைய அண்ணன் மாவீரன் அவர்களை பற்றி ஒரு சில கருத்துக்களை இங்கே சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா நிறைய பேர் மாவீரனை பார்த்திருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அண்ணன் சின்னையா அவர்களிடத்தில் மாவீரனை பற்றி குறை சொல்லி மாவீரனுக்கும் அண்ணன் சின்னையா அவர்களுக்கும் சில கருத்து முரண்பாடுகளை உருவாக்கியவர்கள் இன்று ஐயாவிடத்தில் சேர்ந்து கொண்டு மாவீரன் என்ன சொன்னார், மாவீரன் என்ன சொன்னார்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாவீரன் அவர்கள் என்ன சொன்னார்கள்? தமிழகம் முழுவதும் கிராமந்தோறும் பட்டி தொட்டி எல்லாம் கூட்டத்தை நடத்தி தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைய வேண்டும், அதிலே ஒரு வன்னியர் முதலமைச்சராக வர வேண்டும், அதுவும் நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் தான் வர வேண்டும் என்று பட்டி தொட்டி எல்லாம் முழங்கியவர் அண்ணன் மாவீரன் அவர்கள். ஆனா யாருமே பார்த்ததில்லை, எதுவும் சொன்னதில்ல. அவர்கள் என்ன சொன்னாரு எதுவுமே தெரியாது. ஆனா என்ன பார்த்தா ஏதாவது ஒரு பேஸ்புக்ல ஏதாவது ஒன்று எழுதிட்டே இருக்கிறது. அதையெல்லாம் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்முடைய லட்சியம், நம்முடைய அண்ணன் மாவீரன் சொன்ன கருத்துக்களை மக்களிடத்திலே எடுத்துக்கொண்டு போய் நம்முடைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவனுடைய கட்சியிலே, பாட்டாளி மக்கள் கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் சொன்னார்கள், அந்த 2 நயவஞ்சகர்களை பற்றி நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நம்முடைய உழைப்பை இங்கே செலுத்தியாக வேண்டும். எதிர்காலத்தை சிந்தித்து நாம் பட்டி தொட்டி எல்லாம் உழைக்க வேண்டும். இன்று தமிழகத்தில் நாம் எல்லாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உங்களை பார்த்து நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு தமிழகத்தில் எல்லா தலைவர்களும், எல்லா மாற்று சமுதாய தலைவர்கள் எல்லாம் அவர்கள் பாட்டு பொறாமைப்பட்டார்கள். அந்த குடும்பத்தை சீரழிக்க வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த துரோகிகள் பேச்சை கேட்டு நீங்கள் ஐயா அவர்கள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் சின்னையா அவர்கள் ஒரு மகனாக எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று இன்றைக்கு உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் எங்களுடைய சின்னையா அவர்களை மனம் நோகாமல் மனம் கலங்காமல் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம், உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.